ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, லாஸ்ட் அகடமிக் இயர் முடிஞ்சு பசங்களுக்கு இந்த இயர் அகடமிக் இயர் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் அகடமிக் இயரோட கிராஜுவேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் பார்க்க போகிறோம். பாப்பா வந்து காலமே பஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுச்சு. 7:30 to 8 மணிக்குள்ளே வந்துட்டாங்க. நாங்கள் வந்து 9:30 அந்த டைமுக்கு போனால் போதும். ஸோ நாங்கள் தனியாக போயிருந்தோம். ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டு எந்த ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி ஷாப் எல்லாம் கிடையாது. அதனால் கொஞ்சம் தூரமாக இறங்கி ஒரு கரிச்சட்டி அப்படின்னு ஒரு ஷாப்பு, அங்கே போய் கீ ரோஸ்ட்டு, அப்புறம் லெமன் டீ, 2 சட்னி, சாம்பார் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மெதுவாக நடக்க தொடங்கினோம். நடக்க தொடங்கி பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஏரியா ஃபுல்லும் தான் இது கல்யாண் சில்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா அந்த சைடு எல்லாமே ஸ்கூல்ஸ் தான். அதை தாண்டி ஒவ்வொரு ஸ்கூல் தாண்டி நடக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன், ஷார்ஜா யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து போனால் இது வந்து ஜெம்ஸ் மில்லேனியம், அந்த ஸ்கூல் எல்லா ஸ்கூல்ஸையும் தாண்டி போயாச்சு. இது வந்து முகல்ஸ் ஹைதராபாத். இது வந்து ஹைதராபாத் ஃபேமஸ் டிஷ்ஷஸ் எல்லாம் கிடைக்கிற ரெஸ்டாரண்ட். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரோசஸ் டியூ பியூட்டி கார்னர். இதுவும் ஒரு ஃபேமஸ், இன்ஸ்டாகிராம் பேஜ்லலாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு நர்சரி அண்டு டே கேர் மாதிரி. இதுதான் பாப்பாவோட ஸ்கூலு. அப்படியே க்ராஸ் பண்ணி இங்கே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா உள்ளாடி பார்த்தா கிராஜுவேஷன் டே எதெல்லாம் செக்ஷனுக்கு நடக்குதோ எல்லா பிள்ளைங்களோட ஃபோட்டோஸும் வச்சுருந்தாங்க. குரூப் ஃபோட்டோஸ் ஃப்ரெண்ட்லேயே வச்சுருந்தாங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஊரை மாதிரி ஒரு செக்ஷனில் 2 செக்ஷன் 3 அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே வந்து ஏபிசிடி அப்படி ஜேஹெச்ஐஜே வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்களோட நின்று அப்படி கொடுத்துட்ருக்க முடியாது. அது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் ஸ்கூல் இன்சைடு அவங்க இப்படி தான் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் பண்ணி பாருங்கள். அந்த ஃப்யூச்சர் மியூசியம் எல்லாம் மாடல்ஸில் பண்ணி வச்சுருக்காங்க. இது கிளாஸ் ரூம்ஸ் ஃபுல்லும், அந்த காரிடோர் ஃபுல்லுமே இப்படி தான் ஏதோ செலிப்ரேஷன் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ண அந்த ஆக்டிவிட்டீஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களோட ப்ளே கிரவுண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆடிட்டோரியம். அப்படியே யாரையும் உள்ளே போயிட்டோன்னா வெல்கம் போர்டு வச்சுருந்தாங்க கிராஜுவேஷன் டேக்காக. அப்புறம் பிள்ளைங்களோட கேண்டிட் ஃபோட்டோஸ். டீச்சர்ஸ் வந்து தெரியாமல் எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அது எல்லாரோடதையும் வைக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட பசங்களை எடுத்து வச்சுருந்தாங்க. உள்ளாடி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பக்காவாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சீஃப் கெஸ்ட் வரதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆச்சு. ஓகே, அவங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராஜுவேஷன் டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாப்பாவும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக எங்களை பார்த்தோன்னே நல்லா ஷை ஆகிட்டு அப்படின்னா இதுதான் கிராஜுவேஷன் டே வீடியோ. ஊரை மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்க முடியாதுங்க. அவ்வளோ நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பாய்.